பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல், நல்ல சரீர சுக பலம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, 2 அரசர் 5ஆம் அதிகாரத்தில் நாமான் என்கிற ஒரு மனுஷன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட போது அந்த வீட்டில் வேலைக்காரியாய் இருந்த சமாரியா பெண் சிறுமி, என் எஜமான் இந்த நோயோடு அவதிப்பட வேண்டிய தேவையில்லை, எங்கள் பட்டணத்திற்கு போவாரானால் அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இவர் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் போது இந்த தொழுநோய் சுகமடையும் என்று கர்த்தரை 100% விசுவாசித்து அறிவித்தாள். தொழுநோய் இந்த நாகரிக காலத்தில் கூட சுகமாக்க முடியாத ஒரு நோய். ஆனால் அந்த குழந்தை தேவ மனுஷர்கள் ஜெபித்தால் சுகம் கிடைக்கும் என்று நம்பினாள். அந்த பிரகாரம் நாமான் வந்து எலிசாவை சந்தித்து எலிசா சொன்ன பிரகாரம் அவன் செய்த போது வருடக்கணக்கில் சரீரத்தில் இருந்த அந்த தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது. அவர் சுகம் பெற்றார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உபத்திரவப்பட்டிருக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொண்டது. இவைகளிலெல்லாம் நாங்கள் எங்கள் மீது, எங்கள் திறமைகள் மீது, எங்கள் பலத்தின் மீது, எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் உடன் பிறந்தவர்களை நம்பாதபடிக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கவும், அவர் எங்களை இதிலிருந்து விடுதலையாக்குவார் என்று நாங்கள் அவரை முழுதாய் நம்பவும் இந்த தீமைகள் எங்களுக்கு உண்டானது. நாங்கள் அவரை நம்பினோம். அவர் எங்களை எல்லா மரணக்கண்ணியிலிருந்தும் விடுதலையாக்கினார். ஏன் எங்களை விடுதலையாக்கினார் என்றால், எங்களைப் போல பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், நோய்கள், தடுமாற்றங்கள், வருமான தடைகள், வேலை இல்லாத நிலைகள் என்று பரிதவிக்கிறவர்களுக்கு எங்களுக்கு எங்கள் துன்பத்தில் ஆறுதல் தந்த அதே தேவன் உங்களுக்கும் உங்கள் துன்பத்தில் ஆறுதல் தருவார் என்று அவர்களுக்கு அறிவித்திடவே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் காலத்தில் துன்பங்களை அனுமதித்திருக்கிறார். துன்பத்தை நாங்கள் கடந்து சென்றோம். அந்த துன்பத்தில் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினார். நாங்கள் இன்றைக்கு அந்த துன்பத்தில் மடிந்து போகவில்லை, இன்றைக்கு தைரியமாய் நிற்கிறோம். அது கர்த்தருடைய கிருபை. அப்போ எங்களை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்று எங்களால் தைரியமாக உங்களுக்கு அறிவிக்க முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். இதையெல்லாம் நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உள்ள விசுவாசிகள் அல்லது இன்றைக்குள்ள தேவனை அறிந்தவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்கும் போது அல்லது நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை சந்திக்கும் போது அவர்களை தைரியப்படுத்துகிற விதத்தில் பேசுகிறார்களா அல்லது அவர்கள் மனம் தளர்ந்து போகும் விதத்தில் பேசுகிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள். உதாரணமாக, கொடிய ஒரு நோய் ஒருவரை தாக்கி அவர் மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக ஒரு விசுவாசி கடந்து போகிறார். அவரிடத்தில் பேச வேண்டிய காரியம், வார்த்தை, நமக்காக அடிக்கப்பட்டால், நமக்காக நொறுக்கப்பட்டால், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேலே விழுந்தது. எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருந்தார். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவரோ ஆண்டவரத்தில் ஜெபித்தார். ஜெபித்த போது 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். சுகமும் உண்டானது. அதனால இந்த நோயில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தரை விசுவாசிக்க வேண்டியது முக்கியம்.
இன்றைக்கு கூட ஒரு நபரிடத்துல சூழ்நிலை மோசமாக இருந்த போதும் கூட நீங்கள் பயப்படாதீங்க. மற்ற உள்ளவர்கள் சில காரியங்களை சுட்டி காட்டுவோம், நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்கல, இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, தைரியத்தை இழக்காதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சொன்னது போல் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நம்முடைய வேலையே எந்த ஒரு நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபரை சந்தித்தாலும் அவங்க கர்த்தர் மேலே இன்னும் வைராக்கியமாக ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை அவங்க விசுவாசிக்க வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதை விட்டுட்டு இந்த நோயில் இதே போல் பாதிக்கப்பட்ட ஒருவர் சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த அவர் இறந்து போனார். இந்த நோய் அப்படித்தான், இந்த சூழ்நிலை அப்படித்தான் என்று சொல்லி அவர்கள் தைரியத்தை இழக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய பேச்சுக்கள் இருக்கும் என்றால், நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவதை நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மைதானா இவங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறது என்று தான் நாம் சிந்திக்க வேண்டியது வரும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். எசாயா தீர்க்க தரிசன நூல் 50ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். அதாவது நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அவன் மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, எல்லாம் இழந்து தாரித்திரியப்பட்டு போனாலும் சரி, நம்ம அவர்களை பார்த்து பேச வேண்டிய வார்த்தை, கர்த்தர் இந்த நிலையிலிருந்து உங்களை மறுபடியும் நல்ல நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வைக்க முடியும். நீங்க அவரையே நோக்கி இருங்கள். அற்புதத்தை காணும் மட்டும் விசுவாசத்தை இழந்து போகாதிருங்கள். இதுதான் நமக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை தவிர, அவங்க பயப்படுகிற விதத்தில், தேவன் மேலே உள்ள விசுவாசம் குறைந்து போகக்கூடிய விதத்தில் நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறீர். நலிந்தவனை நல்வாக்கால் அவர்களை ஊக்குவிக்கும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.